3, 2, 1. சரியான அடி. OnePlus வீடியோ. டைட்டில் தம்ப்நெயில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்னன்றது. அதனால ஓவராலா பில்டப் பண்ண தேவையில்ல. என்னது இது? OnePlus ஓபன் பண்ணணும்ல. ஓபன் பண்ணாதான் ஓபன் பண்ண முடியும். என்ன லுக்கு? தூசியா இருக்கு. நான் ஆல்ரெடி பிரிச்சு பார்த்துட்டோம். ஆமா. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஆல்ரெடி பார்த்து இது அதே மாதிரி பேக் பண்ணி ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? நல்லா இருக்குல்ல சூட்கேஸ் மாதிரி. ஆமா. ஆனா இது வாங்குறவங்க தர மாட்டாங்க. நல்லா இருக்கு பாக்ஸ். ஆனா சூப்பரா பண்ணிருக்கேன். என்ன ஒண்ணுமே தெரியல. கருப்பு பிளாக் டேபிள் பிளாக். விக்னேஷ் ப்ரோ வந்து அப்படியே சவர் போட்டுக்குவாரு. அவன் பண்ணலாமா? ஒளி வந்து விட்டது. சூப்பரா பேக் பண்ணிருக்காங்க. உள்ள வந்து அதே 80 வாட்ஸ் அடாப்டர். இழுவ வலுவா இருக்கு. கேஸ் போடு. யாரும் மேலும் கேட்க கூடாது. என்னன்னா ஏதேதோ பேசுறியா? இந்த சாம்சங்க தவிர எல்லாரும் கேஸ் குடுக்குறாங்க. வண்டா மாதிரி என் தாலியை கொத்தா இருக்கிறதுங்க. ஆனா இது கொடுத்தாத மாதிரி தான் இருக்கு. இங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இல்ல இது ரொம்ப மோசமா இருக்குங்க பாருங்க. மாடி எவ்வளவு பெரிய கேமரா மாடியூல். இத சொல்லிருங்க. ரெட் கேபிள் கிளப் கார்டு இந்தாங்க. சூப்பர். So this is OnePlus Open. நல்லா இருக்கு. பாத்துறேன் தனியா தெரியுது. கேமரா மாடியூல் என்னங்க இத்த தண்டி கொடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து OnePlus ஓட வந்து ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி. சரி ஆல்மோஸ்ட் பாதி போன் கேமரா தான் இருக்கு. இப்படி பார்த்தோம்னா அக்கண்ணா. ஆமால போடு. இது கவனிக்கல. Hasselblad கொலாபரேஷனா இந்த வருஷமும் கண்டினியூ பண்றாங்களா? அப்ப ஓப்போக்கு பண்றாங்க. ஆமா ஓப்போ பண்றாங்க. இப்போ வந்து OnePlus எல்லாம் ஒரே குடும்பம். அது சரி அவன் மகன் தானே இது. ஆனா எனக்கு வந்து டிசைன் பிடிச்சிருக்கு. ஏன்னா சாம்சங் வந்து ஒரு மாதிரி நேரோவா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த போன். இது வந்து ஒரு நார்மல் போன் மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்களேன் எப்படி பாக்குறதும். அதே மாதிரி இந்த திக்னஸும் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. OnePlus வந்து ஸ்லிம்மா இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் எனக்கு ஸ்டிஃப்னஸ் ஃபீல் ஆகுது. அதுல அந்த ஸ்டிஃப்னஸ் இல்ல பாருங்க. ஆக்சுவலா OnePlus என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு iPhone 14 Pro Max இருக்குல்ல அந்த அதுக்கான ஈக்குவலான வெயிட்ன்றாங்க. ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டீங்கல்ல? ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சீங்க அப்படிதானே? அட்வான்சிங்ல காட்டுறேன். ஆன் பண்ணி இருக்கேன். சோ ஆன் பண்ணி ஆன் டு போட்டு ஆனா புதுசு மாதிரியே நடிக்கிறேன் பத்தியா? எங்க இருந்துங்க உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. ரெண்டு கலர் இருக்கு ப்ரோ இதுல. நம்மட்ட இருக்குது பிளாக். இன்னொன்னு ஒரு பச்சை கலர் OnePlus போன்ஸ்லாம் ஆல்ரெடி பாத்துருக்கோம்ல. அது மாதிரி ஒரு கிளாஸியா கொடுத்திருப்பாங்க. இது வந்து லெதர் ஃபினிஷ். இந்த கையில எடுக்கிறப்பே ஒரு கிரிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு புடிச்சு பாருங்களேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா பிடிக்கிறப்ப கேமரா மாடல் தட்டுதா? ஆமா நீ இதுக்கு மேல போனா இந்த விரல் தட்டுது. அதான் இதுல பிரச்சனைங்க. இதே சாம்சங்னா பாருங்க. ஓ நீ சாம்சங் யூஸ் பண்ற அதுக்காக பார்த்தே அங்க கொண்டு வந்து சொல்லுற சாம்சங் பாத்தீங்களா அப்படின்னு. ஏய் பாத்தியா சாம்சங்க்கு முட்டு கொடுக்கற பாத்தியா? மிச்ச பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் டெக்னோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நானும் ஃபோல்டபிள் லான்ச் பண்றேன் அப்படின்னு சர்வீஸ்லாம் இல்லாம ஏதோ மாதிரி ஒரு ஃபோல்டபிள் வந்து லான்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா OnePlus பொறுத்தவரை நிறுத்தி நிதானமா என்ன காம்படிஷன் இருக்கோ அவங்களுக்கு இணையா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியில் லான்ச் பண்ணிருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த ஃபிளெக்ஸிஞ்சா இருக்கட்டும் கிரீஸா இருக்கட்டும். கிரீஸ் தெரியல ஆனா யூஸ் பண்ண அதுமே தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா தெரியும். இங்க பாருங்களேன் இப்போ நார்மலா பாக்கையில பெருசா கிரீஸ் தெரியல. குவாலிட்டி வைஸ் மார்ட்டிட்டாங்க. ஃப்ரண்ட்லயுமே என்னது கார்னிங் குர்லா கிளாஸ் என்னது கார்னிங் குர்லா கிளாஸ் செராமிக் கார்டா. அது என்னது கார்னிங் குர்லா கிளாஸ் விக்டஸோட 20% பெட்டரா இருக்கும். 3, 2, 1. சரியான அடி. OnePlus வீடியோ. சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். சாமி பணத்தை எடுத்து வைடா. கண்டினியூ ஆகும் உடையல. நல்ல வேலை. 6.31 inch AMOLED display bro. இல்ல அவங்க AMOLED சொல்ல மாட்டாங்களே. சூப்பர் AMOLED இல்ல சூப்பர் fluid AMOLED. கரெக்ட். அது போக 2K ரெசல்யூஷன் இருக்கு. 120 Hz refreshing rate இருக்கு. LTPO 3.0 இருக்கு. 3.0. ஆமா. அது போக எல்லா foldablesலயும் இல்லாதது 2800 nits peak brightness. என்னையா சொல்ற? 2800 nits brightness எதுக்கு? பார்த்தா அப்படி தெரியலங்க. பிரைட்டா இருக்குங்க. வெளியில மட்டும் இல்ல உள்ளேயும் அதேதான். 2800 nits. மறுபடியும் பாறா. மரட்டல் அப்ப உள்ள இங்க வரு அலர்ட் ஸ்லைட். ஹேசல் பிளேட்ல மர்க்கா சொல்லு. ஹேசல் பிளேட்ல ஏன் இப்படி வளர்ற? OnePlus யா அலர்ட் ஸ்லைடரா? ஆமா. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சரி உள்ள ஓபன் பண்ணுவோம். ஓடு.
இதுவும் 2800 பீக் பிரைட்னஸ் இல்லையா? எவ்வளவு எத்தனை இன்ச்சு? 7.82 இன்ச் டிஸ்பிளே. சரிங்களா? இதுவும் சூப்பர் AMOLED FreeHD டிஸ்பிளே தான். ஓகே. இதுவும் 2K தான். அதே 120Hz தான். LTPO 3.0 கொடுத்துருக்காங்க. ஆனா இது LTPOல என்னன்னா 1 to 120 வரைக்கும் போகுமா. நம்ம டிஸ்பிளேல எதிர்பார்க்குற எல்லா ஸ்பெக்கும் கொடுத்துருவாங்க. HDR10 இருக்கு, 10 பிட் கலர்ஸ் இருக்கு, 100% DCI-P3 இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா என்ன இந்த சாம்சங் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அண்டர் டிஸ்பிளே கேமரா மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. அதனால ஃபுல் டிஸ்பிளே மாதிரி ஃபீல் ஆகும். இவங்க இந்த மாதிரி பஞ்ச் ஹோல் கொடுத்தது வந்து ஓகே பெருசா ஃபீல் ஆகல. ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன தெரியுமா? அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்தாலும் அங்க 4 மெகா பிக்சல் தான் இருக்கும். இங்க வந்து 20 மெகா பிக்சல். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து இங்க 10ன்னு நினைக்கிறேன். இது 32 மெகா பிக்சல். பரவாயில்ல, அள்ளி கொடுத்துருக்காங்க. வெறும் சைஸ் வச்சு மட்டுமே பண்ணக்கூடாது தலைவரே. எடுத்து பார்க்கணுன்றீங்களா? போட்டோ எடுத்து பார்க்கணும். ஆனா என்னதான் இருந்தாலும் ஃபோல்டுன்னு வந்துச்சுன்னா இப்படிதான் நம்ம எடுக்க போறோம். மெயின் கேமரா தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு கொடுத்துக்கிட்டு இந்த கேமரா வேணா யூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி மீட்டிங் அட்டன் பண்றோம்னா வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். அதாவது அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா 3 கேமரா. முதல்ல 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா. இதுல வந்து ஒரு புது சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோனி லைட்டியா பிக்சல் ஸ்டாக்கட் சென்சார்ன்றாங்க. இதை எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா S23 அல்ட்ரா இருக்குல்ல, அதுக்கு இணையாவும் Sony IMX 989 அந்த 1 இன்ச் சென்சார் இருக்குல்ல, அதுக்கு இணையான குவாலிட்டி கிடைக்கும். ஹாசல்பிளேட் வந்து நல்லா காலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து ஒரு 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. கடைசியா தான் மெயின் மேட்டர் 64 மெகா பிக்சல் டெலபோட்டோ லென்ஸ். 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் பண்ணலாம், 6x வரையும் சென்சார் ஜூம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக 120Hz. ஐயோ அது வேறயா? 120x 120Hz ரெஃப்ரெஷ். ஏன் இப்படி வளர்ற? 120x வரையும் ஜூம் பண்ணி போட்டோ எடுத்துக்கலாமா? ஆனா 120xல ஜூம் பண்ணி என்னத்தை யாரங்க போட்டோ எடுக்க போறோம்? இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அதுல 120x ஜூம் பண்ணி பாக்குறோம். இது போக ஹாசல்பிளேட் ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பேன், ப்ரோ மோட், அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே இதுலயும் வச்சிருக்காங்க. ரைட். ஹாசல்பிளேட் கொடுத்துருக்கோன்றதுக்காண்டி. ரைட். சரி, இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன். சரியா? OnePlus ஓட டாப் அண்ட் இப்போதைக்கு இதுதான். உள்ள என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க? SoC 8 Gen 2. ஓகே, அது மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Android 1 மில்லியன் மேல வந்து 1 பில்லியனா? 1 மில்லியன் அதானே. சோ 8 Gen 2ன்றதால இது லேட்டஸ்ட் SoC ஆயி போச்சு. அதனால பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த பஞ்சாயத்து இருக்காது. ஹார்ட்வேர் லெவல்ல LPDDR 5X RAM இருக்கு, 16GB RAM கொடுத்திருக்காங்க. இது போ RAM எக்ஸ்பென்ஷன் வேற up to 12GB வரைக்கும் இருக்கு. சோ அப்பனா பாத்துக்கோங்க, 28GB. ஆமா. ஆனா அதை யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸ்டோரேஜ்க்கு UFS 4.0 கொடுத்திருக்காங்க. 512GB வரைக்கும் இருக்கு. நல்ல வேளை 3.1 மட்டும் கொடுத்திருந்தா. இது போக Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.3 இருக்கு, NFC இருக்கு, எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி 4805 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட் சூப்பர் புக் சார்ஜர் இருக்கு. சாம்சங்ல வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இதுல கொடுக்கவே இல்லை. சரியா? இது கம்பேரிசன் கிடையாதுயா. ஒரு போனை எடுத்தா அப்படி பார்த்தா பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கொடுத்துருக்கான். அவன் கொடுத்துருக்கானா? ஏரியா அந்த கயரெடு சார்ஜர் இங்க பாரு. இது தெரியுதா? இந்தா இதுல போய் தொங்கிக்க. இதெல்லாம் ஈகோசிஸ்டம் மெயின்டைன் பண்ண முடியாது bro. ஐயோ, அப்புறம் என்ன டிரான்ஸ்க்கு சார்ஜர் தனியா விக்கிறீங்க? ஈகோசிஸ்டம். போனை வாங்கி எங்க போய் சார்ஜ் போடுவே? அதானே. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். 13.2 Android 13, 4 வருஷம் Android, 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இப்ப சொன்னது அப்படியே சொல்ற மாதிரி. அதாவது UI பாத்தீங்க அப்படின்னா Oxygen OS 13.2 மேல Android 13 வந்து கொடுத்திருப்பாங்க. 4 வருஷம் OS அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுப்பாங்க. கரெக்டா சொல்றேனா? அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரே விஷயம் என்ன, OSல வந்து ப்ளோட்வேர் கிடையாது. பரவாயில்ல. ஆமா, இந்த டெக்னோ பேந்தம்ல கொடுத்தாங்கல்ல, இது எல்லாரும் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓகே, அந்த ஃபோல்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்கு. மல்டி டாஸ்கிங் பண்றது, கீழ வந்து டாஸ்க் பார் வர்றது, கம்ப்யூட்டர் மாதிரி. ஓகே, ஆல்ரெடி இருக்கு, இருந்தாலும் தூக்கி போட்டு புதுசா. அத தான் சொல்றேன் இல்லையா, OnePlus வந்து நிறுத்தி நிதானமா சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட்லயே இவ்வளவு தான் பண்ணிருக்காங்க அப்படினா அடுத்த ஜெனரேஷன்ல இன்னுமே நல்லா பெட்டரா நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல போன் வர்றப்பதான் இவங்க கொஞ்சம் திருந்தி இன்னும் நல்ல போன் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. கடைசியா விலை. சரியா? விலையில தான் இப்போ வந்து மெயின் மேட்டரே இருக்கு.
விலை எனக்கு தெரியாது. 1 லட்சம் ரூபாயா? அபிஷியல் விலை தெரியாது. ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. 1,25,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆக போறதா வந்து லீக்ஸ் இருக்கு. சோ இன் கேஸ் 1,25,000 லான்ச் ஆச்சு அப்படின்னா சீரியஸ்லி ஒரு நல்ல டீலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் ப்ரீ புக் பண்ற எல்லாத்துக்குமே இந்த பட்ஸ் ப்ரோ 2 இருக்கு இல்லையா, அது ஃப்ரீயா கொடுக்குறேன்ட்டானுங்க. நிறைய கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு அப்படி அதெல்லாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து இன்னுமே அமௌண்ட்லாம் குறைஞ்சு அப்படின்னா இதுக்கு காம்படிஷன் நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கேத்தாப்புல எல்லாமே வந்து சிறப்பா பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது, இருந்தாலும் அதுக்கேத்த காஸ்ட் வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படி மாதிரி தோணுது. டஃப் நல்லா கொடுத்துச்சு. OnePlus ஓப்பனை இன்னையோட க்ளோஸ் பண்றேன். இந்த பாட்டு அப்படியே OnePlusக்கு எழுதுனமே தெரியல. நான் வானா நீ வாங்க. நல்லா தாங்க இருக்கு. சாம்சங் ஃபேன் பாய். நல்லா தான் இருக்கு.